அதிமுக பொதுச் செயலாளர் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை பார்த்து அதிர்ச்சியில் இருக்கிறது அறிவாலயம். கேள்வி மேல் கேள்வி கேட்கும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு பதில் சொல்ல முடியாமல் 200 ரூபாய் கூலிப்படையை ஏவி அவரது பேச்சை திரித்து அவதூறு பரப்புகிறது. இதற்கெனவே பேனா நிறுவனம் முழு வீச்சில் களமிறங்கியுள்ளதாக சொல்கிறார்கள் விவரமறிந்தவர்கள். சேகர் பாபு தலைமையில் அறநிலையத்துறையில் பல்வேறு ஊழல்கள் நடப்பதாகவும், கோவில் நகைகளை உருக்கி வங்கி டெபாசிட் செய்ததில் வெளிப்படை தன்மை இல்லை எனவும் மக்களிடையே கடும் விமர்சனம் இருக்கிறது. நகைகள் மாயமாகி இருப்பதாக பக்தர்கள் சொல்கிறார்கள். இந்நிலையில் கோவில் நிதியில் ஸ்டாலின் அரசு கல்லூரி கட்டுவது ஏன்? கடன் மேல் கடன் வாங்கும் ஸ்டாலின் அரசிடம் கல்லூரி கட்ட நிதி இல்லையா என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். கிட்டத்தட்ட 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வியிலே நாம் அடைந்தோம். 2011 அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 134 பேர் தான் திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க. அம்மாவுடைய ஆட்சியில கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி, அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்ததின் விளைவு, எண்ணற்ற கல்லூரியை திறந்ததின் விளைவு கிட்டத்தட்ட 154 பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். இப்படி பல கல்லூரிகளை திறந்ததின் விளைவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இப்படி ஒரு திட்டமாவது உங்கள் ஆட்சியிலே நிறைவேற்ற முடிஞ்சதா? இதைத்தான் திரித்து வெளியிடுகிறது திமுகவின் கூலிப்படை. கருணாநிதி ஆட்சி காலத்தில் அதல பாதாளத்தில் இருந்த உயர்கல்வித்துறையை மீட்டெடுத்தது அதிமுக என்றும், பல கல்லூரிகளை கட்டி சாதனை படைத்தது அதிமுக அரசு என்றும் பெருமிதம் தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர், உங்களால் இது போல கல்லூரிகளை கட்ட முடிந்ததா ஸ்டாலின் என்றும் கேள்வி எழுப்பினார். அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கல்விக்கு வேண்டாம் சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? நாங்க இவ்வளவு அரசு கலைக்கல்லூரிகள், அதே போல மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லைன்னா இந்த அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? இந்த கேள்விக்கு ஸ்டாலினிடம் பதில் இருக்காது. நடுநிலை பள்ளியில் கல்லூரி என பெயர் பலகை வைக்கும் ஸ்டாலின் அரசால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால்தான் பொதுச் செயலாளரின் பேச்சை திரித்து வெளியிட்டு அவதூறு பரப்புகிறார்கள். பொதுச் செயலாளர் கேட்டதைத்தான் மக்களும் கேட்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் பல கல்லூரிகள் கட்டப்பட்டதே கடன் மேல் கடன் வாங்கும் ஸ்டாலின் அரசால் ஏன் கல்லூரி கட்ட முடியவில்லை? நாக்பூர், டெல்லி என வெட்டி நியாயம் பேசாமல் வாங்கிய கடனுக்கு கணக்கு சொல்லி ஸ்டாலினால் விரிவான பதில் சொல்ல முடியுமா?